சொந்து போகாதங்க, பயப்படாதங்க. இயேசுதான் தினந்தோறும் உங்களோட பேசுறாருல. நீங்க அவர் கையை பிடிச்சிக்கிட்டு நடக்கிறீங்களா? இன்னைக்கு அவரோடு பேசுனீங்களா? அவர் உங்களோடு பேச இடம் கொடுத்தீங்களா? வேதத்தை வாசித்தீங்களா? இன்றைக்கு காலையில ஆண்டவர் என்னோடு பேசினார். உடைய வசனத்தை கொண்டு என்னோட பல காரியம் பேசினார். நான் அவரோடு பல காரியம் பேசினேன். அதனால தான் நான் சந்தோஷமா இருக்கிறேன். தினம் நீங்க அவரோடு பேசுங்க. அவர் உங்களோட பேச இடம் கொடுங்க. சந்தோஷமா இருக்கலாம். செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய். இதுவரைக்கும் நீங்க தீமைகளை கண்டிருக்கலாம். உங்க வீட்டுக்குள்ள உங்களுக்கு தீங்கை செய்கிற மக்கள், நீங்க வசிக்கிற கிராமத்துல பட்டணத்துல தீமை செய்கிற மக்கள், உங்க சபைக்குள்ள கூட உங்களுக்கு தீமை செய்யற மக்கள் இருக்கலாம். நீங்க வியாபாரம் செய்யற இடத்துல, வேலை செய்யற இடத்துல உங்களுக்கு தீமை செய்கிற மக்கள் இருக்கலாம். நெருக்கடி கொடுத்து கொண்டே இருக்கலாம். பல தீமைகள் சூழ்ந்திருக்கலாம். வியாதி என்கிற தீமை, கடன் பிரச்சனை என்கிற தீமை, நிந்தை அவமானம் என்கிற தீமை. இன்னும் எவ்வளவு நாள் அப்படின்னு கலங்குறீங்களா? இதுவரைக்கும் தீமையில் இருந்தீங்கல்ல, ஆண்டவர் சொல்றாரு, இனி தீங்கை காணாதிருப்பாய். என் மகனே, என் மகளே, இனி தீங்கை காணாதிருப்பாய் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு ஒரு நல்லவர் அந்த தீமைக்கெல்லாம் முடிவை உண்டாக்கினார். இந்த மகளோடு தான் இருப்பதை விளங்க பண்ணும்படி அந்த வீட்டாருக்கு கர்த்தர் குறித்த பயத்தை உண்டாக்கினார். கணவருக்கும் அந்த குடும்பத்தாருக்கு இந்த மகளை குறித்த பயம் உண்டானாரு. இப்ப ராணியை போல அதை வீட்டில் வாழும்படி செய்தார். என்ன செய்தாலும் என்ன காரியம் இந்த மகளிடத்துல வந்து கேட்டு ஜெபம் பண்ணி சொல்லுன்னு கேட்டு செய்ய ஆரம்பிச்சாங்க. தீங்குக்கு முடிவை உண்டாக்கினார். உங்க வாழ்க்கையில கூட இன்றைக்கு தீமை அனுபவிக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இனி தீங்கை காணாதிருப்பாய். அதுக்கு தான் சிலுவையில் அவர் தீங்கை அனுபவித்தார், பாடுபட்டார், நிந்தைகளை ஏற்றுக்கொண்டார், அவமானப்படுத்தப்பட்டார், நெருக்கப்பட்டார். பொறுமையோடு எல்லாவற்றையும் சகிக்க காரணம் என்ன? உங்க வாழ்க்கையில் இருக்கிற தீங்கை மாற்றுவதற்கு அவர் தீங்கை சிலுவையில் அனுபவித்தார். விசுவாசிங்க. இந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசித்து, இயேசுவே, என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்கையும் நீர் மாற்றுவீர். எனக்காக சிலுவையில் தீங்குகளை அனுபவித்தீர், சகித்து கொண்டீர். அதற்காய் ஸ்தோத்திரம்னு சொல்லுங்க. இன்று முதல் அற்புதத்தை காண்பீங்க. சொல்றீங்களா? ஆண்டவரே, இனி தீங்கை காணாதிருப்பாய். இந்த வாக்குத்தத்தத்தை எனக்குரியது. எனக்காக சிலுவையில் எல்லா தீங்குகளை அனுபவித்து பாடுகளை ஏற்றுக்கொண்டு பொறுமையோடு சகித்தீர். இப்போ என் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீங்குகளும் இயேசுவின் நாமத்தில் மாறட்டும். இனி நான் தீங்கை காண்பதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஆமேன்.